ஹலோ டீம். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்த ரொம்ப முக்கியமான நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க பங்குகளில் வந்த நியூஸ் பற்றி அனலைசிஸ் பண்ண போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஃபஸ்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வோடஃபோன் ஐடியா, இண்டஸ் டவர், சாஸ் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோட ஒரு முக்கியமான நியூஸ்னால நல்ல ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டெலிகாம் கம்பெனிஸுக்கு ஒரு பெரிய பேர்டனாக இருக்கிறது அந்த கம்பெனிஸோட ஸ்பெக்ட்ரம் டியூஸ் தாங்க. அதுலேயும் வோடஃபோன் ஐடியாலாம் ரொம்ப ஹியூஜான வேல்யூ ஹோல்டு பண்ணுறாங்க. இதனால தான் இந்த பங்குகள் மேலேயே போகாமல் இறக்கத்தில் தான் கண்டினியூவாக ஃபாலோ ஆகிட்டுருக்கு. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டியூவில் குறிப்பிட்ட அளவு ஷேர்ஸை நாங்கள் அக்யூர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் முடிவு பண்ணனால இன்றைக்கி ஷேரோட பர்ஃபார்மன்ஸ் பூஸ்டாக இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த விதமான அக்வசிஷனில் கிட்டத்தட்ட 3695 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸை பை பண்ண போகிறாங்க. அதோட டோட்டல் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 36,950 கோடிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் இப்போ வோடஃபோன் ஐடியாவை பற்றி கிடச்சிருக்கிற ஒரு முக்கியமான நியூஸ். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான பாப்புலர் ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ் கவர்மெண்ட் மோர் ஸ்டேக்கை அக்வயர் பண்ணுறதை பற்றின அவங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணியிருக்காங்க. மெக்வாரி கொடுத்த ரிப்போர்ட் ரொம்ப ஏற்றுக்கக்கூடியது தான். இதில் உங்களுக்கு ஏன் வோடஃபோன் போன்ற பங்குகள் ரொம்பவும் ஆபத்தான பங்குங்கிறது உங்களுக்கு புரியும். அதாவது இந்த குறிப்பிட்ட அளவு ஸ்டேக்கை கவர்மெண்ட் அக்வயர் பண்ணுறேன் அப்படிங்கன்னு சொன்னது ஒரு ஷார்ட் டைமான ரெக்கவரி தான், ஒரு டெம்பரவரி ரிலீஃப் தான். ஓகேங்களா? இது இந்த கம்பெனியோட பேர்டனை நிரந்தரமாக குறைக்குமானா கண்டிப்பாக கிடையாது. அதே சமயம் நம்மளை மாதிரி சிறிய முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவும் மாறும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேக்கை அவங்க அக்வயர் பண்ணி அதை ஸ்டேபிள் பண்ணிடுவாங்க. அப்போது மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வோடஃபோன் ஐடியாவோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோங்கிறது ஓரளவுக்கு நார்மலைஸ் ஆன மாதிரி பிம்பத்தை உருவாக்கும். அப்போது ஷேரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் எந்த பயனும் இல்லை. ஸோ ஓவர் ஆஃப் பீரியடில் அது மீண்டும் டவுன் சைடை நோக்கி தான் போகிறக்கான சான்சஸ் இருக்குங்கிறத இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. இது எந்த அளவுக்கு இப்போ ரீசெண்டாக அஃபெக்டாக இருக்குது அப்படின்னா இவங்களோட ஸ்டேக், அதாவது கவர்மெண்ட்டோட ஸ்டேக் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக 49% இருக்குது. 29%லேருந்து 49 வரைக்கும் உயர்ந்திருக்கு. அப்போது எந்த அளவுக்கு அதோட ஷேரோட மொபிலிட்டியை குறைச்சிருக்கும். அதனால தான் நம்ம இதெல்லாம் டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கண்டிப்பாக மார்க்கெட் பற்றின இன்டெப்த் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு நான் சொன்னதோட டேட்டாவோட விளைவுகள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதனால தான் சொல்கிறேன், வோடஃபோன் ஐடியாவை நீங்கள் பிக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க்கை கையில் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இரண்டாவதாக நேற்று தான் நம்ம மஹிந்திரன் மஹிந்திராவோட ஓவரால் சேல்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஆல்ரெடி நேற்றே நான் சொல்லியிருந்தேன், மஹிந்திரன் மஹிந்திராவோட ஓவரால் சேல்ஸில் டிராக்டர் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்பவும் அட்ராக்டிவாக இருந்துச்சுங்கிறது. அதை தான் இன்றைக்கி ஃபுல் டேட்டாவும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிராக்டர் சேல்ஸ் மட்டுமே இந்த மார்ச் குவார்ட்டரில் 34% நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்பரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்ச் 2025 32,582 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. சேம் பீரியட் ஆஃப் போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 24,277 டிராக்டர் தான் சேல் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ ஓவரால் இயர் ஆன் இயர் 34% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்டில் ப்ரீவியஸ் பீரியடில் 2,352 வெஹிக்கிள் செல் பண்ணியிருந்திருக்காங்க. இது எல்லாமே இந்த கம்பெனிக்கு இன்றைக்கி ஒரு பாசிட்டிவான மொமெண்டம் தான் கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கும் மார்க்கெட் மஹிந்திரன் மஹிந்திரா பாசிட்டிவாக தான் க்ளோஸ் பண்ண வச்சுருக்காங்க. என்னை பொறுத்தளவுக்கும் மஹிந்திரன் மஹிந்திராவில் நல்ல ஒரு ஃபியூச்சர் அப்படிங்கிறது இருக்குது. ஈவியும் அவங்களுக்கு பாசிட்டிவாக போயிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி பங்குகளில் நம்ம அதிகமாக ஃபோக்கஸில் எடுத்துக்கலாம். அடுத்ததாக இவ்வளோ நாள் நம்ம கவலைப்பட்டுட்டு இருந்த ஒரு கவலையிலிருந்து ஒரு சின்ன ரிலீஃப் கிடச்சிருக்குங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிஸ் போன்ற அனலைசஸ் கம்பெனி இந்தியன் ஃபார்மா கம்பெனி டாரிஃப்னால பெருசாக பாதிப்படைய சான்சஸ் இல்லை அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. இதைத்தான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். என்ன தான் பேச்சுவார்த்தைகள் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருந்தாலும் அதிகபட்சமாக 10% கிட்ட டாரிஃப் ஹைலைட் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பெரிதளவுக்கு கம்பெனி அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா ஆட்டோமொபைல்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண இந்த 15% மெனி கம்பெனிஸுக்கு ஓகேவாக தான் இருக்குது. டாடா மோட்டார்ஸ் போன்ற அதிக எக்ஸ்போர்ட் நம்பி இருக்கிற கம்பெனிஸுக்கு மட்டும்தான் ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்கோ தவிர மற்ற கம்பெனிஸ் ஓகேவான ஒரு ரிசல்ட்டாக தான் இருக்குது. சேம் இங்கே ஃபார்மாலேயே இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. அதனால் நம்ம பெரிதளவுக்கு ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நீங்கள் நல்ல டவுனில் இருக்கும்போது இண்டெக்ஸ் கூட ETF கூட நீங்கள் பை பண்ணிக்கோங்க, ஆட்டோ ETF. ஏன்னா நல்ல லோவில் இருக்காங்க.
ஏன்னா இதில் நிறைய கம்பெனிஸ் நமக்கு வாய்ப்பும் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபார்மா கம்பெனிஸ் அண்ட் ஆட்டோ கம்பெனிஸ் வாட் எவர் நீங்கள் கன்சிடர் பண்ண நினச்சாலும் இந்த நேரத்தில் நீங்கள் தனித்தனியாக ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுறதை விட என்டையர் இண்டெக்ஸ், அதாவது இடிஎஃப்பை வந்துட்டு ஆட்டோ இடிஎஃப், தென் வந்துட்டு ஃபார்மா இடிஎஃப்பை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை இது சம்மந்தப்பட்ட மியூச்சுவல் ஃபண்டை கூட ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் திரும்ப சொல்கிறது இதுதான். ஏன்னா ஓவர் ஆஃப் பீரியடில் வந்துட்டு நீங்கள் ஒரு வெல் செட்டில்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் டைவர்சிஃபைவாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணால் மட்டும்தான் உண்டு. ஓகேங்களா? நான் சொல்கிறது வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இவி சேல்ஸ் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பஜாஜ் ஆட்டோ வந்துட்டு 93% வந்துட்டு க்ரோ ஆகிருக்கு. ஓலா எலக்ட்ரிக் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 56% டவுன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்துட்டு மார்க்கெட்டோட மேஜர் ரெப்ரசன்டேட்டிவாக வந்துட்டு இப்போது இவங்க தான் இருக்காங்க, பஜாஜ் ஆட்டோ. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இருக்குது. ஓலா பொறுத்தளவுக்கும் பில்டு குவாலிட்டி அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிறதான் பரவலாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் இந்த சேல்ஸை வந்துட்டு அவங்க ஈஸியாக அச்சீவ் பண்ணிட்டாங்க பஜாஜ் பொறுத்தளவுக்கும். இது வந்துட்டு ஓலா எலக்ட்ரிக் இன்னமும் ஷேர் ப்ரைஸை குறைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி வந்துட்டு நான் ஓலா எலக்ட்ரிக் பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டேன். நீங்களும் இந்த நியூஸ்லாம் கோ த்ரூ பண்ணுங்கள். இன்னமும் நீங்கள் ஹோல்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா வேண்டாங்க, விட்டுட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? அடுத்ததாக இவி செக்டர் பேஸ் பண்ணி ஒரு முக்கியமான நியூஸ் வந்துட்டு பார்க்க போகிறோம். யூனியன் மினிஸ்டர் நிதின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, லித்தியம் அயன் பேட்டரிஸோட காஸ்ட் வந்துட்டு ரெடியூஸ் ஆக போகுது. இதனால் கன்சூமர்ஸுக்கு வந்துட்டு மோர் அஃபோர்டபுளாக வந்துட்டு இவி வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஏன்னா பொதுவாகவே இந்த இவி வெஹிக்கிள்ஸில் வந்துட்டு ஒரு ரொம்ப ஹியூஜான வேல்யூவை கான்ட்ரிபியூட் பண்ணுறது வந்துட்டு இந்த பேட்ரிஸ் தான். சேம் டைம் அதோட மெயின்டெனன்ஸும் கொஞ்சம் ஹையராக தான் இருக்கும். கம்பேர்ட் டு தான் நீங்கள் ஒரு பெட்ரோல் பைக் வச்சுருக்கீங்க, இல்லை இவி பைக் வச்சுருக்கீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸும் வந்துட்டு கம்பேர்ட் டு த பெட்ரோல் வெஹிக்கிளோட கம்மியாக இருந்தாலும் இவி பேட்ரிஸுக்குன்னே நமக்கு மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். அதே சமயத்தில் இந்தியாவில் ஒரு பெரிய சேலஞ்சாக இப்போதைக்கு நம்ம ஃபேஸ் பண்ணுறது இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் தான். இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒன்லைன் சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா இவி தான். ஓகேங்களா? அதனால தான் வந்துட்டு இவி எப்படியாச்சும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லித்தியம் அயன் பேட்டரிஸை வந்துட்டு மேபி ப்ரைஸ் குறைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளில் இருக்காங்க. மேபி இது நடந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கு இன்னும் கூட கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்துட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்ததாக இன்னொரு சென்சிட்டிவான ஒரு செக்டருங்க, சுகர். ஸோ சுகர் ப்ரொடக்ஷன் வந்துட்டு அகைன் ட்ராப் ஆகிருக்கு 18%, ஒரு ஹியூஜ் ட்ராப். இதுக்கான முக்கியமான காரணம் வந்துட்டு சுகர் கேன் அவைலபிலிட்டி வந்துட்டு மகாராஷ்டிராவில் லோவாக இருக்குது அப்படிங்கிறத இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா இந்த செகண்ட் லார்ஜஸ்ட் சுகர் ப்ரொடியூசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான். ஓகேங்களா? அங்கே வந்துட்டு இந்த அவைலபிலிட்டி குறைஞ்சிருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இதனால் வந்துட்டு சுகர் கம்பெனிஸ் ஒரு ஷார்ட் டைமாக வந்துட்டு புல்லிஷில் இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் வந்துட்டு நம்ம இந்த சுகர் கம்பெனிஸ் வந்து நம்பி உள்ளே போக முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ணும். ஒரு சின்ன நியூஸ் கூட வந்துட்டு இந்த ஸ்டாக்கை வந்துட்டு ஒரு பெரிய லெவலில் அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் நம்ம நிறையா கம்பெனிகளை உள்ளே போக முடியல. பொதுவாக நம்ம ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா சுகர் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தளவுக்கும் ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன்னா அவங்க வந்துட்டு டிஸ்டிலர்ஸ் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணி இன்ஸ்டாலேஷன் சர்வீஸ் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு காமன் கம்பெனி தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர டெடிக்கேட்டடாக வந்துட்டு ஒரு சுகர் ப்ரொடக்ஷன் கம்பெனி நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. அதனால் நீங்களும் வந்துட்டு ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி வந்துட்டு அந்த ஸ்டாக்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் நல்ல ரேஞ்சில் இருக்காங்க. மேபி ஒரு வாய்ப்புகள் கிடச்சா நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போதைக்கு வந்துட்டு இந்த நம்ம பொதுவாகவே இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மான்சூன் மழை அப்படிங்கிறது ரெகுலராக வருமானு தெரியாது. ஒரு மாதம் வந்துட்டு குறைவாக வரும், ஒரு வருஷம் வந்துட்டு அதிகமாக வரும். அதனால் அதை டிபெண்ட் பண்ணி வந்துட்டு இந்த ப்ரைஸ் எல்லாம் வந்துட்டு ஃப்ளக்சுவேட் ஆகும். அதனால தான் வந்துட்டு நம்ம பொதுவாகவே இந்த மாதிரி டெடிக்கேட்டடாக சுகர் கம்பெனிஸில் ஃபோக்கஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்ததாக ஐடிசி நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3498 கோடி மதிப்பில் ஒரு முக்கியமான முதலீடு பண்ணியிருக்காங்க. ஆதித்ய பிர்லா ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கிட்ட ஒரு முக்கியமான பல்ப் அண்ட் பேப்பர் இன்ஸ்டியூட்டை வந்துட்டு பை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்குது. ஆதித்ய பிர்லா ஸ்டாக் வந்துட்டு இதனால் இன்றைக்கி ஃபோக்கஸில் இருந்தாலும் ஐடிசியோட இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். ஏன்னா பெரிதளவுக்கு வந்துட்டு ஐடிசி ரீசெண்ட் டைமாக இம்ப்ரூவ்மெண்ட்டாக கொடுக்கல, நமக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் வந்துட்டு இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இவங்களாம் இந்த டொபாக்கோ அப்படிங்கிற ஃப்ரேம்லேருந்து இன்னமும் நல்லாவே வெளியே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேப்பர் இண்டஸ்ட்ரியில் அந்த நம்ம கிளாசிக் புக் நோட்ஸ் வந்து எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு தெரியும். ஏன்னா அந்த கிளாசிக் இவங்களோட பிராண்டு தான் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போது கிளாசிக் இருந்த இடத்துல வந்துட்டு மேஜராக நானே வந்துட்டு டாம்ஸ் நிறைய இடத்துல பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.
அப்போது அவங்களோட மார்க்கெட் ஷேருங்கிறது குறையுதா ஐடிசியில் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் கேள்விக்கு இருக்கிறனால இப்போ இவங்க பண்ணியிருக்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டெஃபினட்டாக அது இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாங்க என்னென்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு ஃபர்தராக வரப்போகுது அப்படிங்கிறது. என்னை பொறுத்தளவுக்கு இது வந்துட்டு ஐடிசிக்கு ஒரு நல்ல நியூஸாக தான் நான் பர்சனலாக பார்க்குறேன். பொறுத்து வந்து பார்க்கலாங்க. ஐடிசியிலே வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வந்துட்டு இருக்கு. இன்னும் வந்துட்டு ஒரு 10-15 ரூபா கூட குறைய வாய்ப்புகள் இருக்கு. குறைஞ்சா நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் உங்களுக்காக ஃபோக்கஸ் பண்ண நியூஸஸை ரொம்ப கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இது உங்களோட போர்ட்ஃபோலியோ இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்பிக்கை எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.